ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. இச்செல்ல பிள்ளையே, சட்டனை என் ஆரத்தியத்தோடு கடைசி கட்டம் இது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும். பழனி முருகன் உத்தரவு என் செல்லமே, நீ என்னை நினைக்கிறாய், அப்படித்தானே? இதோ வந்துவிட்டேன். மிக பெரிய உதவி உன்னை தேடி வரும். யார் மூலமாவது என் அனுமதியுடன் வந்து சேர்ப்பேன். நாளை முழுவதுமாக உணர்ந்து ஆனந்தப்படுவாய் அந்த நேரத்தில். ஏனென்றால் என்னுடைய ஆரத்திய தொட்ட நேரத்தில் நீ கஷ்டத்தில் கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறாய். எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன், கவலைப்படாதே. உன் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியும் காலம் வந்துவிட்டது. போதும், உன் கஷ்டங்கள் விலகட்டும். உன் இடர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் கலங்கிக் கொண்டே இருப்பாய்? தனியாக ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சமாளிப்பாய்? வா, இனிமேல் உன்னோடு இந்த முருகப்பெருமான் பயணிக்கப் போகிறேன். முருகா முருகா என்று என்னை அழைத்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன். பிறகு உன் கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீக்கி உயர்ந்த நிலையை என் செல்லப்பிள்ளையை நிச்சயமாக அடையச் செய்வேன். உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் உன்னை எள்ளி நகையாடியவர்களுக்கும் உன் அபார வளர்ச்சியை பார்த்து வாயடித்து போகச் செய்வேன். நீ நினைத்து ஏங்கிய அத்தனையும் உன்னை வந்து சேரச் செய்வேன். இனி உன் வாழ்வெல்லாம் நல்ல காலமாக நல்ல நேரமாக இருக்கச் செய்வேன். என் செல்லமே, நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. நீ எனது பொக்கிஷம் என் செல்லமே. உன் துயர் களையவே உனக்கான மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்ய போகிறேன். என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு. நீ நிச்சயமான நல்லதொரு மாற்றத்தை உணர்வாய். இனி நாள்தோறும் உனக்கு நல்வாக்கு தரப்போகிறேன். நம்பிக்கையோடு நான் கூறும் அறிவுரைகளை தினமும் பின்பற்று. அதைத்தான் உன்னை பல முறை கூறுகிறேன் இந்த முருகப்பெருமான். சஞ்சலப்பட வேண்டாம். உன் மனக்குழப்பங்கள் விரைவில் தெளியும். ஒரு நண்பனையோ அல்லது உன் நலம் விரும்பியோ நிச்சயமாக சந்திப்பாய். உனக்கு எதிரான சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது. நீயும் நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டாய் அல்லவா? இன்னல்களை கடந்து வந்து விட்டாய் அல்லவா? ஏதோ ஒரு ரூபத்தில் நாளை உனக்காக வந்து ஒரு குறிப்பினை தந்து பல வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான். நீ என் மீது நம்பிக்கை குறையாமல் வைத்த பக்தியினால் உனக்கு ஒரு வழி கிடைக்கப் போகிறது. நீ அமைதியாக இருந்ததும் பொறுமை காத்து இருந்ததன் பலனை இப்பொழுது அனுபவிக்கப் போகிறாய். அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் செல்லத்திற்கு அதற்கான நேரம் இதுதான் என்பதை அசலாக உணர்த்த இருக்கிறேன். உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன். என்னை நீ நாளை நிச்சயமாக உணர்வாய். அந்த தருணத்தில் உதவி தரும் நபராக என் உருவத்தை காட்ட இருக்கிறேன். அந்த நேரத்தில் நீ எங்கு நோக்கினும் ஏதாவது ஒரு என்னுடைய வேலை பார்ப்பாய், அல்லது என்னுடைய சொல்லை பார்ப்பாய், அல்லது யாம் இருக்க பயமேன் என்ற ஒரு படத்தையாவது எங்கிட்டாவது நீ பார்த்து விடுவாய். அதைத்தான் நான் சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை. சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான். அதை நீ அறிந்ததே தானே. நீ தனியாக போராடும்போது உன்னை நான் தவிர்க்க விடப்போவதில்லை. வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது. வெற்றி நீ உன் பக்கம் குவியும் என்பது உறுதி. ஆகவே எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் என் செல்லமே. அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து என் செல்ல பிள்ளை நீ வாழப்போகிறாய். தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது. எல்லாம் போய்விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதையெல்லாம் விட்டுவிடு. யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்டதான் இருக்கிறது. ஆகவே நடக்கப் போகின்ற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தேன். என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும்
முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள்தான் இது. அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்துவிடும். ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட உன் முருகப்பெருமான் இதோ வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தினமும் என்னிடம் ஏதாவது ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டுதான் இருக்கிறாய். இதோ உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ இந்த முருகப்பெருமான் உன் அருகில் வந்து விட்டேன். இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதில் இருந்து தூக்கி போடு. முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போகுவதற்கு பயமாக இருக்கும் என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்காது. உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா. என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொள். வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒரு முறை சொன்னேன். வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் என்று ஒரு முறைதான் சொன்னேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் வாக்கு மீறமாட்டேன். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நிச்சயமாக கிடைக்கும். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருக்கடியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு. யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினை இல்லை என்று நான் தாரக மந்திரமாகத்தான் அந்த வார்த்தைகளை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆகையால் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். அதைத்தான் மறுபடியும் பலமுறை உன்னிடம் இதை நான் சொல்லியிருக்கிறேன். தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான். இதை தீர்க்கமாக நம்பு. அதுவே வாழ்க்கை கிடையாது. ஆகவே என் செல்லப்பிள்ளை, நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்ட வேண்டாம். அப்போதுதான் உன்னோடு சுடர்விட்டு உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். நல்லதொரு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொல்கிறேன். நம்பு. நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஏனென்றால் என்னுடைய ஆரத்தியை தொட்ட நேரத்தில் உனக்கான வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் என் செல்லமே. இது நல்லது நடக்கும். பழனி முருகனின் உத்தரவு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.